ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் என் சேனல் யாரும் பார்க்காம இருந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது யூடியூபருக்கு தேவையான ஒரு எசென்ஷியல் தான். ஸோ நானே ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அரௌண்டு 350 rupees ஆச்சு. ஸோ இப்போ நான் யோசிக்கிறேன், பேசாமல் இதே நான் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இதை நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலை. ஸோ அன்பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி ரிவ்யூவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அதை அன்பேக் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதுதான் அது பார்த்தீங்களா, அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் காஸ்ட்டு தான், ஓகேங்களா. இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு முதலீடு நம்ம செஞ்சு தானே ஆகணும். அப்போ தானே அது நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வரும். கரெக்டாக? ஓகே, இப்போ நான் அன்பேக் பண்ணுறேன். ஓகே, ஒரு கடையாக இது ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணி வாங்கிட்டேன். ஓகே, இதை அன்பேக் பண்ணுறேன். இந்த பிராண்ட் தான் நான் வாங்கியிருக்கேன், ஹேலோ. சரிங்களா, இது எப்படி செட் பண்ணலான்னு பார்ப்போம். ஏன்னா எனக்குமே தெரியாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுறது ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இதுதான். இது ரொம்ப ஹைட்லாம் இருக்காது, நான் காட்டுறேன். இவ்வளோ தான், இவ்வளோ தான் இருக்கும். அந்த லைவுக்கு குட்டி குட்டியாக இருக்கிற வீடியோஸ்க்குலாம் யூஸ் ஆகும். ஆனால் இது வெயிட் இல்லை, இது வெயிட் கிடையாது. சம்டைம் இப்படி விழுந்துடும், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ இது நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த ஹேலோ அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெடியாக தான் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்படி பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கணும். ஆமாம் ஆமாம், எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்டு 1 2 3 இதை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நெட் ஒன்று தராங்க. ஸோ இதான் அந்த டேர்னிங் நெட்டு. ஸோ இது போட்டால் லாக் ஆகிடும், நகராது. இப்போ நம்ம இதில் எனி கேமரா எந்த கேமரா வேணால் இதுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, அது இல்லாமல் ஹோலரில் ஸ்பாட் லைட்டிங் அப்படின்ட்டு ஒரு தனி யூனிட் ஒன்று இருக்குது. அந்த யூனிட் கூட இது மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஆங்கிள் வைக்கிற மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி திருப்பிக்கலாம், சத்தமாக பேசுங்க, எப்படி திருப்பிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெட் கொடுத்துருக்காங்க. இது எந்த டைரக்ஷன் திருப்பிட்டுருக்காரு. இதை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹரிசாண்டல் டைரக்ஷன் இதில் வெர்டிக்கல் டைரக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பின் பக்கம் இதுக்கு முன்னாடி ஒரு நெட் வந்து அதை நீங்கள் ப்ராம்ப்ட். சரி, இது நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இதில் ஸ்க்ரூ இன் பண்ணிவிட்டு ஓகே, தென் ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்க்ரூ இன் பண்ணுங்கள். ஏன்னா பிளாஸ்டிக்ஸு கொஞ்சம் லைட்டாக ஃபிம்ஸியாக இருக்குது, பட் நல்லா ஃபோமாக இருக்குது. டர்னிங்லாம் குவாலிட்டியாக தான் இருக்குது, குவாலிட்டி ப்ராடக்ட் தான். ஃபிம்ஸியாக ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் அழுத்தத்தை பொறுமையாக கூட ரொம்ப வேகத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண தெரியல. இது பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு யூஎஸ்பி போர்ட் மூலிமா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கூட்டவும் குறைக்கவும் முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டிசைன் அதை நம்ம ஆன் பண்ணி காட்டலாம். ஆன் பண்ணி நம்ம லைவ் டெமோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது இதுக்கு கீழே என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஐட்டம் இது ரொட்டேட் ஆகும் இல்லையா. ரொட்டேட் ஆகிறதுக்காக அங்கே ஒரு ஃபிட் பண்ணி ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ கையில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். அவ்வளோதானா? இல்லையே, அப்படி பண்ணால் நிற்கலையேப்பா. பாருங்க ஏன் நிற்கலை அப்படின்றது நம்ம கவனிக்கணும். ஸோ டைட் பண்ணிவிட்டு சுற்றணுமா இல்லை லூஸ் பண்ணிவிட்டு சுற்றணுமா? ஓகே, எடுங்க.
நான் ரொம்ப நேரமாக பண்ணி பார்த்தேன், வரவே இல்லை. டைப் பண்ணால் இல்லை, அது வந்துடுது கரண்டு ஓகே. இப்போது இதில் ஒரு 2 விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு. ஒன்று, ஐட்டம் வந்து கீழே இங்கே ஒரு நெட் இருக்குது, இங்கே கீழே ஒரு டர்னிங் நெட் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்களா, அந்த டர்னிங் நெட்டு. இந்த இதுதான் என்னால் கனெக்ட் பண்ண முடியல. இல்லை, முடியல. அதுவா இப்போ இதுக்கு மேலே வந்து இதை வந்து இது ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஓகே, இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ கரெக்டாக வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டர்னிங் நெட் மூலிமா டைப் பண்ணணும். அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபினிஷ். இது லைட்டாக வந்து ஆடுது. இது கீழே ஆடாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு நெட்டு கொடுக்குறாங்க டைட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல நெட்டு இது வந்து எனி டைரக்ஷன் நீங்கள் திரும்பலாம். ஆனால் தான் அந்த நெட்டை இவ்வளோ லூஸாக கொடுக்கறதுக்கு காரணமே இதுக்கு மேலே வந்து ஹைட் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அவ்வளோதான் வருது, ஒரு சைடு தான். ஆனால் அதை எப்படியும் திருப்பிக்கலாம். புரியுது. ஆனால் ஹரிசாண்டலாக அதை ஹோல்ட் பண்ண முடியும், வர்டிகலாக ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன் திருப்பிக்கலாம்ல? திருப்பிக்கலாம். இதை வச்சுட்டு இது போட்டுட்டு லாக் பண்ணிட்டு இப்படி இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். புரியுது. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? அது ட்விஸ்ட் ஆகுது, அந்த இது பின்னாடி அந்த கம்பி ட்விஸ்ட் ஆகாது, ஏன்னா அது வளையறதுக்காக. ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபார்மாக போட்டுருங்க. ஏன் இது இப்படி டர்ன் ஆகுது? டைட் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ ஸ்டடியாக இருக்கா? ஸ்டடியாக இருக்குது. இப்படி எடுத்து வச்சுட்டு தனியாக வை, இந்த பக்கம் எடுத்து வை. இப்போது வயரிங் எதில் போட போகிறோன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் போடணும். ஆமாம், அங்கே இருக்குது ப்ளக் பாயிண்ட்டு. ப்ளக் பாயிண்ட்டில் இது யூஎஸ்பி போர்ட். அப்படியா? அப்போ சார்ஜ் எப்படி போடணும்? போட்டு சார்ஜர் இல்லையா? ஓகே சரி இரு. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. இதில் கீழே ஒன்று இருக்குது. ஆமாம், அது வந்து ஹைட் பண்ணிக்கிறது. அதெல்லாம் அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நேற்று நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியல. அதனால் வந்து இன்றைக்கி காலையில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒன்றா செக் பண்ணி காட்டுறேன். இப்போ எதுவுமே லைட்லாம் ஆன் பண்ணவே இல்லை, பவரில் மட்டும் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஆன் பண்ணுறேன், இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ப்ளஸ் மைனஸ்ன்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் பட்டன் இருக்கும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா மாறுது, நமக்கு லைட்டிங்கே மாறுது. ஓகேங்களா, இந்த மாதிரி 3 லைட்ஸ் மாறுது. இதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண மைனஸ் பண்ணால் ஸோ லைட்னிங் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம். ஸோ இதுதான் மேக்ஸிமம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேறு மோட் மாற்றிக்கலாம். இது வந்து ஒயிட் லைட் மாதிரி இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் பிரைட்னஸ் வேணும்னா அப்படி கம்மி பண்ணிக்கலாம். சுத்தமாக இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த மோடு இது பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம், அதாவது குறைச்சிக்கலாம் பிரைட்னஸ்ஸை. இதுதான் மினிமம் பிரைட்னஸ். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கலாம். ஓகே சரி. இது வந்து இப்போ எல்லாமே வந்து லைட் இருக்குது, எங்கள் வீட்டில் டியூப்லைட் இருக்குது. ஸோ டியூப்லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம நல்லா நைட் டைமில் கூட ஏதாவது எடுக்கிறதா இருந்தீங்கன்னா வீடியோலாம் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மோட் சேர்ச்சு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இது வந்து இந்த கோல்டன் ஷேடு எல்லோ கலரில், இது ஒயிட்டு. இதிலே கொஞ்சம் வந்து இந்த வார்ம் கோல்டுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒயிட்லேயே 2 ஷேட் மாதிரி வருது. இது கோல்டன் ஷேட். ஓகேங்களா? ஓகே இதுக்கப்புறம் இது எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத நான் வெளியே கொண்டு போயிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். என்னை விட எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹைட் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் இதில் வச்சுருக்கேன் செட் பண்ணி. ஸோ இதில் இன்னும் எவ்வளோ ஹைட் வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள். ஓகேவா? இவ்வளோ ஹைட் இருக்குது, இது இவ்வளோ ஹைட் இருக்குது, இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. யாருக்காவது வேணும் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்கன்னா இது யூஸ் ஆகும். ஆக்சுவலி இது வந்து ஆல்மோஸ்ட் 6 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே ஹைட்டு தான் 6 ஃபீட். வெளியில் நீங்கள் ஏதாவது நிறையா ஷூட்டில் எடுக்கிறீங்கும் போது இவ்வளோ ஹைட் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இவ்வளோ தாங்க முடிஞ்சிருச்சு. ஸோ நான் திருப்பியும் ஹைட்டு குறைச்சிக்கிறேன். ஹைட்டெல்லாம் மாற்றி வச்சு என் ஹைட்டு இவ்வளோ தான், இதுக்கேற்ற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.